Hello ladies and gentlemen, in this video I discuss about Fibonacci எக்ஸ்டென்ஷனோட பார்ட் 1 ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி Fibonacci ரீட்ரேஸ்மெண்ட் பார்ட் 2 போட்டிருப்போம். பார்ட் 1 அண்ட் 2 போட்டிருப்போம். இப்போ Fibonacci எக்ஸ்டென்ஷன் நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ Fibonacci எக்ஸ்டென்ஷனில் பார்ட் 1 நம்ம போடுறோம் ஓகேங்களா. ஸோ Fibonacci எக்ஸ்டென்ஷன் இன்றைக்கி வந்து ஃபார் பைக்கானது பார்க்க போகிறோம். இது எந்த டைம் ஃப்ரேம்னாலும் யூஸ் ஆகும். நான் சொல்லித்தரது 4 ஹவர் இல்லை 50 மினிட்ஸ் நான் சொல்லித்தரேன். இது வந்து ஒன் டேலேருந்து எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். எப்படி நீங்கள் நார்மலாக எல்லாத்துக்கும் கனெக்ட் பண்ணி போடுறீங்களோ அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் ஓகேங்களா. ஸோ நம்ம ஃபிபொனாக்கி வந்து எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான் ஃபிபொனாக்கி எக்ஸ்டென்ஷனும். ஸோ ஃபிபொனாக்கி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த ஸ்விங் லோ டு இந்த ஸ்விங் ஹை ஓகேங்களா. ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் நான் பிளேலிஸ்ட்டோட லிங்க் தரேன் ஓகேங்களா. அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள். ஃபிபொனாக்கி பார்ட் 1 பார்ட் 2 2 வீடியோ இருக்கும். ஃபஸ்ட்டு பார்ட் 1 பார்த்துட்டு அப்புறம் பார்ட் 2 பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டினியூஷன் புரியும். இல்லை இதை பார்த்துட்டு பார்த்தனால ஓகே ஃபிபொனாக்கி ஓகே தான் ப்ரோ அப்படின்றவங்க இதை பார்க்குறங்க ஓகேங்களா. ஃபிபொனாக்கி உங்களுக்கு தெரியும். ஒரு ஸ்விங் லோ டு ஒரு ஸ்விங் ஹை போட்டு அதோட ஹையர் லோவை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அந்த ஃபிபொனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட்டே நம்ம போடுவோம் கரெக்டாக. ஸோ ரீட்ரேஸ்மெண்ட்டில் பொதுவாக 61 என்ட்ரி எடுத்துகிட்டு 100ல் எஸ்எல் வைப்போம். நார்மல் டெக்னிக்கல் வைஸ் இருந்து எல்லாமே அப்படி தான் ஓகேங்களா. ஸோ எந்த ஸ்ட்ராட்டஜினாலும் சரி எஸ்எம்சி ப்ரைஸ் ஆக்ஷன் ஐசிடி ஸோ இது பண்ணாலும் இந்த ரேஞ்சில் தான் நம்ம என்ட்ரி எடுப்போம் ஓகேங்களா. 16 என்ட்ரி எடுத்துகிட்டு 100ல் எஸ்எல் வைப்போம். ஃபிபொனாக்கி எக்ஸ்டென்ஷன் என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் இப்போது கேப் அனாலிசிஸ் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தளவு ஒரு சில இடத்துல தான் நாங்கள் என்ட்ரி எடுத்துருவோம் ஓகேங்களா. ஸோ என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் ஃபிபொனாக்கி எக்ஸ்டென்ஷன் எப்படி போடணும் அப்படின்னா ஒரு ஸ்விங் லோ ஃபிபொனாக்கி லோ டு ஹை போட்டிங்களா அதே லோ அதே ஹை மூணாவதாக ஒரு டச் போட்டு பண்ணிக்கணும். அதாவது ஹையர் லோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹையர் லோவில் அந்த 0.0 லெவலில் அந்த ஹையர் லோவில் இன்ஃப்யூஸ் பண்ணிடணும் ஓகேங்களா. ஸோ பண்ண உடனே நமக்கு லெவல்ஸ்லாம் தெரிய ஆரம்பிக்கும். டாரட் 1 டாரட் 2 கொடுங்க. இப்போ அது வேறு இடத்த நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ இங்கே கூட பாருங்கள். இதுக்கு இந்த மாதிரி தான் ரேப்பிட் எடுக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்விங் லோ ஃபிபொனாக்கி எப்படி போடுவோமோ அங்கே ஃபிபொனாக்கி எக்ஸ்டென்ஷன் தரலாம் போட்டுடலாம். ஒரு ஸ்விங் ஹை ஹையர் லோன் தான் இருக்குது கரெக்டாக. ஒரு லோ ஹை ஹையர் லோ. ஸோ அந்த ஹையர் லோ மார்க் பண்ணிக்கிறோம். 3 லெவல்ஸ் தான். என்ன பண்ண அப்புறம் ஃபிபொனாக்கி ஒரு லோலேருந்து ஒரு ஹை போடுவோம். போட்டுட்டு ஹையர் லோ அந்த எக்ஸ்டென்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் அங்கே போட்டுடணும். இப்போ நான் போடுறேன் உங்களுக்கு. இந்த 3 லெவல்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கரெக்டாக அந்த லோ அந்த ஹை திரும்ப ஹையர் லோ 0.00 வந்து ஹையர் லோவில் வச்சு கரெக்டாக விக்கில் தான் வைக்கணும், பாடியில் வைக்கக்கூடாது. அப்போ தான் லெவல்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்கும். ஸோ அது ரேஞ்சில் கிளிக் பண்ணிடலாம். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து ப்ரைஸ் மூமெண்டம் ஆகுதா. ஸோ இவ்வளோ தான். இதில் வந்து என்ன அப்படின்னா ஃபஸ்ட் டிபி செகண்ட் டிபி தேர்ட் டிபி அப்படியே சொல்லி இந்த லெவல்ஸ் வந்து ஆக்சுவலாக டிபி லெவல்ஸ். இது எல்லாமே ஒரு ரிவர்சல் நடக்கக்கூடிய ஜோன். இந்த ரேஞ்சில் வந்து மேஜரான ரிவர்சல் எப்பயுமே நடக்கும் ஓகேங்களா. இந்த ரேஞ்ச் எல்லா ரேஞ்சிலுமே ஒரு மேஜர் ரிவர்சல் நடக்கும். நீங்கள் எங்கே போய் பார்த்தாலும் ஓகே 15 மினிட்ஸ் ஆனாலும் சரி 1 ஹவர் ஆனாலும் சரி 4 ஹவர் ஆனாலும் சரி எல்லாத்துலேயுமே அதே தான். அந்த ரேஞ்சில் ஒரு மேஜர் ரிவர்சல் ஜோன் நடக்கும். மேஜரான ரிவர்சல் ஜோன் வந்து அந்த ரேஞ்சில் நடக்கும். ஸோ இப்போ இந்த ரேஞ்ச் பாருங்கள். இது லோ அது ஹை இது ஹையர் லோ கரெக்டாக. ஃபிபொனாக்கி நம்ம எக்ஸ்டென்ஷன் போடுவோம். அதுக்கு ஒரு ஸ்விங் லோ அந்த ஸ்விங் ஹை அந்த ஸ்விங் லோ போட்டாச்சு. ஸோ ரிவர்சல் நடக்குதா. ஸோ TP1 TP2ல் அந்த ரேஞ்சில் ரிவர்சல் ஆகிட்டு கீழே வருதா. அது அவ்வளோதான் ஓகேங்களா. இது அப் ட்ரெண்ட் மார்க்கெட்னா அது ஃபுல் டிபி வரைக்குமே டாரட் ஆகி போகும். இப்போ இந்த ரேஞ்சு கூட நம்ம பார்க்கலாம். இங்கே கூட பாருங்கள். 4 ஹவர் டைம் ஃப்ரேம் அனலைஸ் பண்ணுறேன். இது லோ இது ஹை போட்டாச்சு. ஹையரில் வந்து 50 to 16க்குள்ளே இருக்குது. ஸோ நம்ம அதுக்கு ஃபிபொனாக்கி எக்ஸ்டென்ஷன் போட போகிறோம். ஒரு ஸ்விங் லோ அந்த ஸ்விங் ஹை அப்படியே ஹையர் லோ போட்டோம் அப்படின்னா இது அப் ட்ரெண்டு. அதனால உங்களுக்கு அப்படியே ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகாமல் பாருங்கள். டிபி ஆல்மோஸ்ட் 161 அந்த ரேஞ்ச் வரைக்குமே மேலே 161 மேலே போயிட்டு கூட கீழே வந்துருச்சு ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான். இதை ஒரு ரேலி ஒரு கிராஜுவல் ரேலி நடந்துச்சு பார்த்திங்கன்னா அந்த ரேலிக்கு நம்ம ஃபிபொனாக்கி போட்டு பார்ப்போம். இந்த ரேஞ்சு கூட பாருங்கள். ஒரு ஸ்விங் லோ அந்த ஸ்விங் ஹை ஆக்சுவலாக இந்த ரேஞ்சில் இன்வெலிட் ஆயிருக்கும். ஏன்னா நடுவில் ஒரு ரெட் இருக்குது. ஸோ அந்த ஸ்விங் ஹை தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அந்த ஸ்விங்கில் இன்வெலிட் ஆயிருக்கும். ஏன்னா அடுத்து ஹைவே போகிறனால. ஸோ அதனால் இங்கே நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவீங்க. அதனால் நான் அந்த ரேஞ்சில் விட்டுறணும் ஓகே. ரொம்ப கன்ஃபியூஷன் ஆச்சுன்னா விட்டுறணும். அதுக்கு போல் பக்கத்தில் பாருங்கள். ஒரு ஸ்விங் லோ இந்த ஸ்விங் ஹை திரும்ப ஹையர் லோ ஓகேங்களா போட்டாச்சு. இது பாருங்கள் உங்களுக்கு ஃபுல் டிபி அடிச்சிச்சா. ஸோ ஒவ்வொரு ரிவர்சல் ஜோன்லையும் லைட்டாக ரிவர்சல் ஆகும். ஸோ இதில் வந்து ஒரு சில ரிவர்சல் பாயிண்ட் இருக்குது. இந்த லெவல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் ஓகே ப்ரோ நான் எங்கே டிபி வைக்க என்ட்ரி எடுத்துட்டேன். இந்த 0.00 கொஞ்சம் மேலே கீழே என்ட்ரி எடுத்தாச்சு. நான் எங்கே இந்த ரேஞ்சில் நான் டிபி வைக்க அப்படின்ற மாதிரி நான் எப்படி கேட்பேன் கரெக்டாக. ஸோ இதுலேருந்து ஒரு சில லெவல்ஸ் தான் இருக்குது. அந்த லெவல்ஸோட அக்யூரசிஸான ஒரு செட்டப்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்டில் அக்யூரசி ஆர் லெவல்ஸ் ஓகேங்களா. அக்யூரசி இல்லைனா லெவல்ஸ்னு சொல்லி கமெண்டில் டைப் பண்ணுங்கள். இந்த ரேஞ்சில் நம்ம எங்கே வச்சா ஃபுல் டிபி எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா. 161 எதிர்பார்க்கலாமா 100 எதிர்பார்க்கலாமா 261 361 461 அப்படின்றத எங்கே ப்ரோ நம்ம எதிர்பார்க்கலான்றத நம்ம
சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதோட ஃபிபனாக்கி எக்ஸ்டென்ஷனோட செட்டிங்ஸ் இந்த இருக்கு. ஓகேங்களா? ஸோ வேணுன்றவங்க அத அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது லோ. ஓகேங்களா? அதே தான் ஃபிபனாக்கி ட்ரெண்ட் லைன்ல லைக் நம்ம ட்ரேடிங் எப்படி யூஸ் பண்ணோனே இன்ஸ்டால் பண்ண எப்படி இருக்குமோ அதே தான். லெவல்ஸ் அண்ட் இதுதான் மாற இருக்கும். லைக் எப்படின்னா, கலர்ஸ் மட்டும் தான் மாறி இருக்கும். வேற எதுவும் மாறி இருக்காது. ஓகேங்களா? ஸோ இதோட இந்த பார்ட் 1 ஃபிபனாக்கி எக்ஸ்டென்ஷனோட கன்டினியூஷன் வீடியோ வேணும் அப்புட்னா, கமெண்ட்ல கன்டினியூன்னு டைப் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ 2 விஷயம். ஒண்ணு இது அக்யூரசிஸான லெவல்ஸ் வேணும் அப்புட்னா, எங்க ஒரு டிபி வைக்கலாம் அப்படின்ற மாரி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, கமெண்ட்ல அக்யூரசி ஆர் லெவல்ஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணுங்க. அப்படி பார்ட் 2 இதோட செல்லுக்கான வீடியோ இப்போ பைக்கான பார்த்துருப்போம். அது அப்படியே செல்லுக்கான ஃபிபனாக்கி எக்ஸ்டென்ஷன் வேணும் அப்புட்னா, கமெண்ட்ல வந்து நீங்க ஃபிபனாக்கி எக்ஸ்டென்ஷன் செல் அப்படின்னு கூட டைப் பண்ணுங்க. இல்லைன்னா கன்டின்யூ கூட டைப் பண்ணுங்க. நான் மேக் பண்ணி போட்டுறலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே நார்மல் டெக்னிக் வச்சு யூஸ் பண்ணது தான். கேரக்டர் அனாலிசிஸ் கிடையாது. நார்மல் டெக்னிக் மட்டும் தான் இப்போ நம்ம டீச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுவரையும் ஃபுல்லா பார்த்தவங்க கமெண்ட்ல ஃபுல்லுன்னு சொல்லி டைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். கேரக்டர் அனாலிசிஸ் வேணும்ன்றா நீங்க கமெண்ட்ல கேரக்டர் அனாலிசிஸ் டைப் பண்ணுங்க. நம்ம டீம் வந்து உங்களுக்கு ரன் பண்ணிருவாங்க. ஸோ ஹேவ் எ நைஸ் டே. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேங்களா?